வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி உள்ளது. அதன்படி கடந்த பிப்ரவரி 13 அன்று தமிழகத்தில் உள்ள சுமார் 1.31 கோடி பெண்களின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க. அதுதான் இப்போதைய டாக் ஆஃப் தி ஸ்டேட். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தபடி உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மொத்தமாக 5000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகி விட்டது. திடீரென ஏன் இவ்வளவு பெரிய தொகை, இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை செய்வது, தகுதிகள் என்ன என்ற எல்லா விவரத்தையும் இப்போது தெளிவாக பார்க்கலாம். அதாவது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மாதம் 1000 ரூபாய் தானே தருவாங்க, இது என்ன 5000 ரூபாய்? அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகை 3000. வெயில் காலத்தை சமாளிக்க அரசு கொடுத்த போனஸாக 2000 ரூபாய். மொத்தமாக உங்கள் கையில் இருப்பது 5000 ரூபாய். ஏற்கனவே திட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பணம் அனுப்பப்பட்டு உள்ளது. இனி புதிதாக சேர்பவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்காது. ஆனால் மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும். நீங்க இன்னும் இந்த ஸ்கீம்ல சேரலையா? கவலைப்படாதீங்க. அதாவது உங்கள் பகுதி சேவை மையங்கள்ல நடக்கிற முகாம்களுக்கு டைரக்டா போய் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நீங்க கொடுக்கலாம். அதாவது அரசு புதிய அறிவிப்பு வெளியிட்ட உடனே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சேவை மையங்கள் மூலமா ஆன்லைன்ல அப்ளை செய்யலாம். இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 21 வயது பூர்த்தி அடைந்த பெண்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள், மின்சார பயன்பாட்டு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக இருக்க, அதாவது யூஸ் பண்ணுற குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு மேலே நன்சை அல்லது 10 ஏக்கருக்கு மேலே புன்சை நிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், கார், ஜீப் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க இந்த திட்டத்தில் சேர முடியாது. இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, வாக்காளர் அடையாள அட்டை, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதோடு உங்களுடைய கையில் இருக்க மொபைல் நம்பர் கட்டாயம் வேணும். ஓடிபி வரும், அதனால் வேணும். உங்களுடைய மொபைல் நம்பர் கூட உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கோடு கட்டாயம் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் ஒருவேளை அப்ளை பண்ணியிருந்தும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு கவர்மெண்ட்டுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு டைரெக்டாக போய் விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் அங்கே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இப்போ என்ன ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ரூவ் ஆயிருக்கா, பெண்டிங்கா, இல்லை ரிஜெக்டே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதே போர்ட்டலில் நீங்கள் குறைதீர்வு மூலமாக மேல்முறையீடு செய்யலாம். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டை 5000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும், அதாவது உரிமை தொகை திட்டத்திற்கு கீழே பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அவங்களையுமே ஒரு சிலருக்கு இந்த 5000 வரல அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நேற்று 3/3/2026 அன்று இந்த 5000 ரூபாய் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் டைரெக்டாக அனுப்பியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு 5000 ரூபாய் ஒருவேளை வரல அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை மெசேஜ் செக் பண்ணி பாருங்கள், வந்திருந்தது அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன். ஒருவேளை வரல அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு நேற்றே மெசேஜ் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு இன்னும் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த மேல்முறையீடு பண்ண ஃபார்ம் எல்லாம் இப்போது பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கா அனுப்பி விடுவாங்க. இது போன்ற உரிமை தொகை திட்டம் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளை லேட்டஸ்ட்டாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.